அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமையிலே சுவனம் என்று சொல்லக்கூடிய இன்பகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த ஏகத்துவ கொள்கையை உறுதியாக கடைபிடித்து வருகிறோம். அதே சமயம் இந்த கொள்கையில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோம், இந்த கொள்கைக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்படுத்துவான். அப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இவற்றை யார் சகித்துக் கொள்கிறார்களோ, அதை யார் சரியான முறையில் அதை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் இறுதி மூச்சு வரையிலும் இந்த கொள்கையிலே நிலைத்து நிற்க முடியும். அவர்கள்தான் மறுமையிலே சுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற முடியும். அதே நேரத்தில் இந்த கொள்கையை கடைபிடிக்கின்ற நேரத்தில் இந்த கொள்கையை கடைபிடிப்பதற்காக ஏதேனும் எதிர்ப்புகளை அவர் எதிர்கொள்ள நேரிட்டால், பலவிதமான சிரமங்களை அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால், அதற்காக இந்த கொள்கையிலே ஒருவர் சமரசம் செய்வாரையானால், இந்த கொள்கையை விட்டு வெறுண்டோடுவாரையானால் அவருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நஷ்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இறைவன் திருமறை குர்ஆனிலே இது சம்பந்தமாகவே 47வது அத்தியாயம் 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வலநபுலுவன்னக்கும், உங்களை சோதிப்போம், ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும், உங்களில் தியாகம் செய்வோர் யார் என்பதை அடையாளப்படுத்திட உங்களை சோதிப்போம். உங்கள யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள், யார் தியாகம் செய்வதற்கு முன்வராமல் வெறுண்டோடக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தில் வளைந்து கொடுப்பவர்கள் யார், எந்த தருணத்தில் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன சட்டத்தை யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் உறுதியாக இருப்பவர்கள் யார், அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு துணியக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே உங்களை சோதிப்போங்கிறான் அல்லாஹ். மேலும் சொல்கிறான் வஸ்ஸாபிரீன், மேலும் பொறுமையாளர்களை அடையாளப்படுத்திடவும் நாம் சோதிப்போம். சில துன்பங்களை கொடுப்போம், சில கஷ்டங்களை கொடுப்போம். அப்படி கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போது யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அதை அடையாளப்படுத்துவதற்காக இவர்கள் எல்லாம் பொறுமையாளர்கள். இந்த துன்பங்கள் கொடுக்கும் போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வழிகேட்டிலே போனவர்கள் இவர்கள் எல்லாம் என்று அடையாளப்படுத்துவதற்காகவே சில நபர்களை அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை சோதிப்பதற்காகவே சில துன்பங்களை சில கஷ்டங்களை கொடுப்பதாக திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆனால் இன்றைக்கு சில நபர்களை பார்க்கிறோம், இந்த கொள்கையை கடைபிடித்தால் மாத்திரம்தான் நமக்கு சுவனம் என்ற பாக்கியம் கிடைக்கும் என்பதை விளங்கி வைத்திருக்கக்கூடிய சிலர், இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் அதை பகிரங்கப்படுத்துவதற்கு அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஏன்? இந்த கொள்கைவாதிகள் சொல்லக்கூடிய சரிதான், குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவதுதான் மறுமை வெற்றிக்கு ஒரே வழி, இதுதான் சத்தியம், இதுதான் சரியான மார்க்கம் என்பதை தெரிந்து வைத்திருந்தாலும் இதை நான் பகிரங்கப்படுத்த மாட்டேன். பகிரங்கப்படுத்தினேன்னு சொன்னா சில அடக்குமுறைகளுக்கு ஆளாக நேரிடும், சில எதிர்ப்புகளை எதிர்கொள்ள நேரிடும், ஊரை விட்டு ஊர் துஷ்பிரயோகம் செய்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த மார்க்கத்தை மறைத்து இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் அதை வெளிப்படுத்தாமல் உலகத்திற்கு பயந்து கொண்டு இந்த மார்க்கத்தை மறைத்துக் கொண்டிருப்பவர்களும் சிலர் இருக்கிறார்கள். இப்படி ஒருவர் இருப்பாரையானால் அவர் சுவனத்தை அடைந்துவிட முடியுமா? இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அவனுடைய ஆற்றல், அவனுடைய பண்பு எந்த கல்லுக்கும் இல்லை, எந்த மண்ணுக்கும் இல்லை, எந்த சமாதிக்கும் இல்லை, எந்த தாயத்துக்கும் இல்லை, எந்த தகடுக்கும் இல்லை என்பதை எடுத்துச் சொல்வதற்கு பதிலாக ஒருவர் அதை மறைத்துக் கொண்டிருப்பாரையானால், உலகத்திற்கு அஞ்சி ஊருக்கு அஞ்சி மறைத்துக் கொண்டிருப்பாரையானால் அவர் சுவனத்தை அடைய முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 214வது வசனம்.
அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்கள் சுவனத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களப்பா, அவங்களுக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கு ஏற்படாம நீங்க சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம் நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வதர்ராஉ, அவர்களுக்கு துன்பமும் வறுமையும் ஏற்பட்டன. அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது. வஸுல்ஸிலு, மேலும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் யார் அலைக்கழிக்கப்பட்டாங்க? எதற்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள்? அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, நபிமார்களும் அவர்களோடு இருந்த இறை நம்பிக்கையாளர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வந்துராதா என்று அவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு நபிமார்களும் இறை நம்பிக்கையாளர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றானே, நபிமார்களே அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, நபிமார்களுக்கு அல்லாஹ் வறுமையை கொண்டு சோதிச்சிருக்கிறானா, நபிமார்களுக்கே பல துன்பங்களை கஷ்டங்களை கொடுத்து சோதித்திருக்கிறான் என்று சொன்னால் நம்மளை சோதிக்க மாட்டானா? நமக்கு அந்த கஷ்டம் வராதா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இது போன்று நீங்கள் கஷ்டப்படாமல் எளிமையாக ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் துன்பம் வறுமை பெரிய பெரிய அலைக்கழிப்புகள் ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் தோன்றிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்னு கேட்கிறீங்கல்ல, அலா கவனித்துக் கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்திலே இருக்கிறது. அல்லாஹ் உங்களை சோதிக்கிற மாதிரி தெரியும். அல்லாஹ் உங்களை எதுக்கு சோதிக்கிறான் என்பதை தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான் முன்னாடியே. நீங்க எப்படி தியாகம் பண்றீங்க, நீங்க தியாகம் செய்வதற்கு தயாரா, அந்த துணிவு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சோதிக்கிறதுக்கு தான் இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறான். அதே நேரத்தில் இந்த கஷ்டம் நிரந்தரமா? இந்த துன்பம் நிரந்தரமா? இந்த வறுமை நிரந்தரமா? அல்லாஹ்வுடைய உதவி வராதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்திலே இருக்கிறது, மிக சமீபத்திலே இருக்கிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அப்ப இந்த நேரத்தில் நாம் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வசனத்தை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நபர்கள், பல ஆலிம்கள் இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் கூட மார்க்கத்தை துணிந்து சொல்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊரிலே பலவிதமான ஷிர்கான காரியங்கள் கொடிகட்டி பறக்கும், பிதுஅத்தான அனாச்சாரமான அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத பல்வேறு விதமான வழிமுறைகளை பார்க்கலாம். இதையெல்லாம் தவறு என்று சொல்வதற்கு அவர்களின் நாவு வளையாது. ஏன்? அது போன்று எடுத்து சொன்னோம்னா எதிர்ப்பு வருமே, கஷ்டம் வருமே, பல அடக்குமுறை ஆகுமே. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு நபிமார்களுக்கு ஏற்பட்டது கஷ்டம், அது போன்ற ஒரு காலகட்டமா இன்னைக்கு? அப்படி ஒரு சிரமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்றைக்கு ஒரு ஏகத்துவவாதி தாக்கப்பட்டால், துன்புறுத்தப்பட்டால், அந்த ஏகத்துவவாதிக்கு குரல் கொடுப்பதற்காக அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏகத்துவ சொந்தங்களும் வந்து குழுமக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அநீதிக்கு எதிராக திரளக்கூடிய ஒரு நிலைமையை, தட்டி கேட்கக்கூடிய நிலைமையை இன்றைக்கு அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். ஆனால் இந்த நிலைமை அன்னைக்கு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயே இந்த கொள்கை என்பால் லட்சோப லட்ச மக்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே சிலர் நினைக்கிறார்கள், நம் மீது அடக்குமுறை செஞ்சிருவாங்களே, நம்மளை தாக்கிடுவாங்களே. எந்த அளவுக்கு எல்லாம் பயப்படுறாங்க பாருங்க. சில ஊர்கள்ல தெளிவா சொல்லுவாங்க, பாய் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், சத்தியத்தை தான் சொல்றீங்க, ஆனா இந்த கொள்கையை நாங்க பகிரங்கப்படுத்தணும் வச்சுக்கிறோங்க, அவ்வளவுதான். எங்க திருமணத்துக்கு தப்தர் தர மாட்டாங்க, எங்களை ஊர் நீக்கம் பண்ணிடுவாங்க, மௌத்தா போயிட்டா ஜனாசாவை அடக்கம் பண்ண இடம் தர மாட்டாங்க, அதனாலதான் நாங்க வந்து இது சூழ்நிலை, எங்கள் ஒரு வழி இல்லை. எதுப்பா, ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு இடம் தருகிறீங்கன்னா நீங்க கொள்கையை மறைச்சிக்கிறீங்களா?
இது ஒரு பெரிய எதிர்ப்பா இது? இன்றைக்கு பல ஊர்களிலே கபூர் வணங்கிகளாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தின் கையில் இருக்கக்கூடிய அந்த மையவாடியிலே அடக்கம் செய்வதற்கு மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்டும் என்னாச்சு? ஏகத்துவவாதிகள் ஜனாசா அடக்க முடியலையா? கொண்டு போய் கடல்ல தூக்கி வீசிட்டாங்களா? அதே மையவாடியை கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்ட வரலாறுகளை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டாலும் எங்களுடைய உரிமையை நாங்கள் ஒரு காலம் விட்டுத்தர மாட்டோம் என்ற அடிப்படையிலே அத்தனை எதிர்ப்புகளும் அத்தனை சூழ்ச்சிகளும் தவிடுபடியாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் இன்றைக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறானா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயே இதுக்கு பயப்படுறாங்கன்னா என்ன ஈமான்? சரி, அதை விடுங்க. ஜனாசாவை அடக்கம் பண்ணல, அடக்கம் பண்றதுக்கு இடம் தரல, அதுக்காக கொள்கையை மறைக்கலாமா? ஜனாசாங்கிறது என்ன? அது நம்மளுடைய உடல், வெறும் பூத உடல் தான். அதுல உயிர் இருக்குதா? உயிருக்குத்தான் அல்லாஹ் விசாரிப்பான். இங்க அடக்கம் செஞ்சாலும் சரி, கடல்ல தூக்கி வீசினா மீனுக்கு நீங்கள் இரையானாலும் சரி, அதற்கு அந்த உடலுக்கா விசாரணை? இந்த கபூர்ல உங்க தோண்டி அடக்கம் செய்யறாங்களே, இதெல்லாம் அந்த உடலை கண்ணியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள். ஆனால் விசாரணை நடக்கக்கூடிய கபூர் எது? நீங்க அடக்கம் செய்யற அந்த கபூரா? இன்னும் இங்கதான் விசாரணை நடக்கிற மாதிரியும், இங்க அடக்கம் செய்யலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அந்த கபருக்கும் நமக்கும் இடையில அல்லாஹ் திரையிட்டு விட்டான். அது கண்ணுக்கு தெரியாத திரை. நீ என்னுடைய உடலை தூக்கி ரோட்ல போட்டாலும் சரி, கண்டந்துண்டமா கூறாக வெட்டி போட்டாலும் சரி, என்னுடைய ஈமானை ஒரு காலம் இழக்க மாட்டேன் துணிந்து சொல்றமே, அதுதான் கொள்கை உறுதி. இந்த கொள்கை உறுதி எத்தனை பேருக்கு இருக்குது பாருங்க. இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாக்கப்பட்டார்கள், கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள், பல்வேறு விதமான இடர்பாடுகளை செய்தார்கள், நபித்தோழர்களையும் பல்வேறு அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த மாதிரி நேரத்தில் சஹாபாக்கள் வர்றாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த முஷ்ரிக்குகள் செய்யக்கூடிய இந்த வேதனை எங்களால் தாங்க முடியல, அந்த அளவுக்கு எங்களை துன்புறுத்துறாங்க, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை பாருங்க. என்ன ஹப்பாபே, நீங்க அவசரப்படுறீங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் இருந்துச்சு, அந்த சமுதாயத்தவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஏகத்துவ கொள்கையை கடைபிடித்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் அனைவரும் ஒன்றாக நிற்க வைக்கப்பட்டு அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து இரு கூறுகளாக உடல்களை பிரித்தெடுத்தார்கள். இரும்பு சீப்புக்களை கொண்டு அவர்களுடைய மேனியில் கீறப்பட்டது. அதன் மூலம் அவர்களுடைய உடலும் சதையும் வெவ்வேறாக கிழித்தெறியப்பட்டது. இந்த மாதிரி நேரத்தில் கூட அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கஷ்டம் நமக்கு வந்துருச்சா? இன்னைக்கு எதிர்ப்பு என்று சொன்னால், இன்னைக்கு அடக்குமுறை என்று சொன்னால், இன்னைக்கு எவ்வளவு அதிகபட்சம் என்னங்க? திருமணத்துக்கு பதிவேடு தர மாட்டேன், இதான் எதிர்ப்பு. இல்லாட்டி அவங்களுடைய உச்சக்கட்ட எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா, இவன்ல யாராவது ஒரு ஆள் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அடக்கம் செய்யறதுக்கு இடம் தர மாட்டோம், பாத்துருவோமா அப்படின்னு போட்டி போடுறாங்க. அதை பார்த்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் இடம் தராவிட்டால், இந்த உடல் நாரி போய்விட்டால் அதற்காக எங்களுக்கு என்ன? அதுக்காக எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமா? இந்த உயிருக்கு நாங்கள் கடைபிடித்த இந்த கொண்ட கொள்கைக்கு, இந்த உறுதிக்கு அல்லாஹ் சுவனம் என்று சொல்லக்கூடிய இன்பகரமான பரிசை தருவானே, அதுக்கு தானப்ப இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த கொள்கையை கடைபிடிக்கிறோம். நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு மூமினுடைய நிலை என்றால் தியாகம் செய்வதை எதிர்பார்த்திருப்பவன் தான் மூமின். எப்படா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் தியாகம் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்ய எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்திருக்கணும். இப்படி எதிர்பார்த்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு சொன்னா, நம்மளை பத்தி சொல்லுவாங்க, இவர்கள் பாத்தீங்கன்னா சஹாபாக்களை திட்டுவார்கள், அவர்களை வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன் பேசுவாங்க. இதெல்லாம் தெளிவான அவதூறு. சஹாபாக்களுடைய தியாகத்தோடு நாம் ஒரு காலம் நம்மளுடைய தியாகத்தை ஒப்பிட முடியாது. ஆனால் நாம் சொல்வது என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத ஒரு விஷயத்தில்
அவர்களாக மார்க்கம் என்று சுய விளக்கம் கொடுத்தால் அது இஸ்லாம் இல்லை என்று சொல்கிறோம். சஹாபாக்களின் கூற்றை மார்க்கம் என்ற பெயரால் பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறோம். அவர்களுக்கு வகை வராது என்று சொல்கிறோமே தவிர அவர்களை மதிக்கவில்லை என்று அர்த்தம் அதுக்கு. ஆனால் அன்பானவர்களே, சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தியாக மனப்பான்மைகள், அந்த கொள்கை உறுதி நம்மிடத்தில் வர வேண்டும். அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம். எந்த அளவுக்கு பாருங்க, அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி இருக்கிறாங்களே, இவங்க யாருன்னு சொன்னா பத்ர் போர்க்களத்தில் இவர்கள் பங்கேற்கவில்லை. அந்த பத்ர் போர்க்களத்தில் நடந்த நேரத்தில் இவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க அதுல கலந்துக்கல. ஆனால் இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு அது அவங்களுடைய மனதை பாதிக்குது. ஆஹா, நம்ம பத்ர் போர் எப்படி பாருங்க, நம்ம ஒரு சாதாரண ஒரு கஷ்டத்திலிருந்து தப்பிச்சிட்டோம்னா அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை நேரத்தில் இல்லைன்னு சொன்னா, ஆக இந்த நேரத்தில் நல்ல வேலை நான் இல்லப்பா, இந்த சண்டை நேரத்தில் இல்லப்பா, இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் நம்ம நிலைமை என்று சந்தோஷப்படக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அனஸ் இப்னு நதுர் அவர்களை பாருங்கள், நான் இதுல கலந்துக்கிற முடியாம போச்சே, இந்த பத்ர் போர்க்களத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருந்தால் நான் எந்த அளவிற்கு போரிடுவேன் என்பதை அல்லாஹ் பார்க்க வேண்டுமே, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்ற வார்த்தை அவர்கள் முன்மொழிகிறார்கள். அவர்கள் எப்படி எண்ணினார்களோ அதே போன்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அடுத்து கிடைக்கிறது உஹது போர்க்களம். அது உஹது போர்க்களம் எப்படி பத்ர் போர்க்களம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததா? அதுல ஏராளமான சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு கடுமையான வீழ்ச்சி ஏற்படுகிறது. வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அதுல முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாக்கப்படுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டு அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நிலையிலே மூர்ச்சையாகி விழுகிறார்கள். இந்த நிலைமையில் வதந்தி பரப்பப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற வதந்தி பரப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை. இந்த நிலையிலே இந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த எதிரிகளுடைய கூட்டத்திற்குள் விரைந்து செல்கிறார்கள். விரைந்து செல்லக்கூடிய அந்த தருணத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்படுகிறார்கள். அனஸ் அவர்களுக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள். அப்போது சஅத் அவர்களை பார்த்து அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், சஅதே, நான் சொர்க்கத்தை நேசிக்கிறேன், சொர்க்கத்தை விரும்புகிறேன், இந்த உஹது மலையில் இருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்து போரில் ஈடுபடுகிறார்கள். அந்த போரை பற்றி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பின்னாடி சொல்லி காட்டுறாங்க. அந்த அனஸ் இப்னு நதுர் அவர்கள் போரிட்டார்களே, அந்த போர் செய்த அந்த வியூகத்தை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அவருடைய இந்த ஆவேசமான போர் இருக்கிறதே, அதை என்னால் வர்ணிக்கவே இயலாது. எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த எதிரிகளுடைய வாளால் அவருடைய உடல் வெட்டப்பட்ட நிலையிலும், ஈட்டியால் குத்தப்பட்ட நிலையிலும், அம்புகளால் அவருடைய உடல் சிதைக்கப்பட்ட நிலையிலும் 80 காயங்கள் அவருடைய உடல்ல பார்த்தோம். 80 காயங்கள். சுப்ஹானல்லாஹ். ஈட்டியால் குத்தப்படுது ஒரு பக்கம், வாளால் வெட்டப்படுறாங்க இன்னொரு பக்கம், அம்புகளால் அவருடைய உடல் அப்படி துளையிடப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறார், மரணித்து விடுகிறார். இந்த நிலையிலே அந்த எதிரிகள், அந்த முஷ்ரிக்குகள் அவருடைய உடலை சிதைக்கிறார்கள், அடையாளம் தெரியாதவாறு சிதைக்கிறார்கள். பிறகு நாங்கள் போய் அந்த அவரை போய் பார்க்கிறோம், அது அவர்தானான்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. இது அனஸ் இப்னு நதுர் தானா என்பதை எங்களால் அடையாளம் காணவே முடியவில்லை, அவருடைய சகோதரியை தவிர. அந்த சகோதரி கூட எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவருடைய விரலின் நுனியில் இருந்த ஒரு அடையாளத்தை வைத்துத்தான் இது அனஸ் என்று கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோமே, சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தை பார்க்கிறோமே. இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம சின்ன ஒரு எதிர்ப்பு வந்து விட்டால், மிரட்டல் விடுத்து விட்டால் பயப்படலாமா? இன்னைக்கு சாதாரண உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான சில நன்மைக்காக மறுமையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்பத்தை இழப்பதற்கு நாம் தயாராகலாமா? எவ்வளவு பெரிய நஷ்டம்!
அப்ப சாதாரண ஒரு திருமண பதிவேடுக்காக கொள்கையை மறைக்கிறாங்க, ஜனாசா மையவாடியில் இடம் இல்லைங்கிறதுக்காக மறைக்கிறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அவலநிலை என்று பாருங்க. இவ்வளவு அடக்குமுறை பண்றாங்களே, இந்த கொள்கை அழிக்க முடிஞ்சிச்சா, ஒழிக்க முடிஞ்சிச்சா, என்ன நிலைமை ஆகுது? இத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே சில ஆலிம்கள் இந்த கொள்கையை மறைத்த நேரத்திலும் இன்றைக்கு இளைஞர் பட்டாலும் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவருடைய கொள்கை உறுதியை பாருங்க. இந்த அனஸ் இப்னு நலூர் போன்ற சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்ற அந்த பாடம் தான் நீ எங்களுக்கு கபரஸ்தான்ல இடம் தந்தாலும் தராட்டியும் பரவாயில்லை, திருமணத்துக்கு உங்களுடைய பதிவேடு வந்தாலும் வராட்டியும் பரவாயில்லை, எங்களுடைய உடலை நீங்கள் காயப்படுத்தினாலும் பரவாயில்லை, இந்த கொள்கையை விட்டு நாங்கள் மாற மாட்டோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு உறுதியை பாருங்க. ஒரு சகோதரன் மதுரையில ஒரு விபத்துல அவர் காயப்படுத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. ஒரு ஏகத்துவ சகோதரன், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவதற்காக நம் சகோதரர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் இறந்து விட்டால், இதை நான் வசியத்தாக சொல்கிறேன், நான் இறந்து விட்டால் என்னை நபி வழிப்படிதான் எனக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும், நபி வழிப்படி ஜனாசா தொழுகையை நடத்தி அடக்கம் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இளைய சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் கொள்கை உறுதி. இப்படி இருந்தால்தான் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான், வெற்றியை தந்து கொண்டிருக்கிறான். இதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான் பாருங்க. முஃமின்களுடைய பண்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை சொல்லி காட்டும் பொழுது அல்லதீன கால லஹுமுன் நாசு, அந்த முஃமின்களிடத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட அவர்களிடத்திலே சிலர் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, இன்னன்னாஸ கது ஜமஉ லகும், உங்களுக்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு விட்டார்கள், ஃபஹஷவுஹும், அவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். ஃபஸாதஹும் ஈமானா, அதுதான் அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது. அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா, ஊரே உங்களை எதிர்க்கிறது, அனைத்து மக்களும் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொல்ற நேரத்தில் அப்படி எதிர்க்கிறார்களே, அப்படி சொல்லப்படுற அந்த நேரத்தில் தான் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள், ஓடி ஒளிய மாட்டார்கள். அதுதான் அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது. அது மட்டுமில்ல, அவர்கள் மேலும் சொல்வார்கள், வக்காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களை பொறுப்பேற்க சிறந்தவன் என்று சொல்வதாக இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு எடுத்துச் சொல்கிறான். ஆக இப்படிப்பட்ட பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து எந்த தருணத்திலும் எப்படிப்பட்ட சிரமங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் நம் மீது ஏவப்பட்டாலும், இந்த உடலிலிருந்து பிரியக்கூடிய அந்த கடைசி மூச்சு வரையிலும் இந்த கொள்கையிலேயே நாங்கள் நிலைத்திருப்போம், அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராவோம் என்ற அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்தை பதிய வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை